ஹாய், வெல்கம் டு ஜேஜி வெப் டிவி. இன்றைக்கி வீட்டில் எப்படி சூப்பராக பிரியாணி செய்யுதுன்னு பார்ப்போம். இதில் அதிகமாக நம்ம ஸ்பைசஸ் சேர்க்காம செய்ய போகிறோம். 2 பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, 2 தக்காளி, 4 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1 கப் தயிர், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, புதினா. சிக்கனை நான் கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பும் மிளகாத்தூளும் மட்டும் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் பிரியாணியோட சிக்கன் நல்லா மசாலா இறங்கியிருக்கும். ஸோ சிக்கனை இந்த மாதிரி பீஸாக எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த பிரியாணி. அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போது குக்கர் எடுத்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 இலை, பட்டை, லவங்கம். நம்ம அதிகமாக இதில் ஸ்பைசஸ் சேர்க்க வேண்டாம். நீங்கள் கடையிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரியாணி வாங்க போனீங்கன்னா வெறும் அதில் மசாலா தாங்க இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பிரியாணியில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாதிரிலாம் இருக்காது. ரைஸ் தனியாக, உங்களுக்கு சிக்கன் பீசஸ் தனியாக சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதில் 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தது அண்ட் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்ட உடனே நீங்கள் வெங்காயத்தை போட்டுறீங்க, இல்லைன்னா பச்சை மிளகாய் சம்டைம்ஸ் வெடிக்கும். ஸோ ஓகே, எல்லா வெங்காயத்தையும் நம்ம இதில் போட்டாச்சு. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக ப்ரௌன் கலர், அந்த பொன்னிறம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ லைட்டாக பொன்னிறம் வந்தால் போதும். உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கியாச்சு. நான் ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட நான் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அது கொஞ்சம் அடிப்பிடிக்கும். எப்போவுமே இஞ்சி பூண்டு விழுது போட்டிங்கன்னா நீங்கள் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஸ்லோவில் வச்சுட்டு நீங்கள் அதை கொஞ்சம் போட்டு நீங்கள் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அடிப்பிடிக்காது உங்களுக்கு. ஓகே, இஞ்சி பூண்டு விழுது உங்களுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம். எப்பவுமே வெங்காயம் விட தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதனால தான் நான் இப்போ இதில் 4 வெங்காயத்துக்கு 2 தக்காளி தான் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸு. ஸோ இப்போ அந்த தக்காளி சேர்த்தாச்சு, நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி சேர்க்க போகிறோம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. இதை கொஞ்சம் மூடி போட்டு வச்சிங்கன்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரத்தில் நல்லா வெந்துடும் நமக்கு. தக்காளி சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்திருக்கும் தக்காளி. சும்மா நம்ம கரண்டி வச்சு மேலே லைட்டாக அழுத்திக்கிட்டிங்கன்னா போதும், நல்லா ஸ்மாஷ் ஆகிட்ருக்கும் தக்காளி. ஓகே, இப்போ நம்ம இதை கிளறி வச்சுக்கலாம். தக்காளி சேர்க்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 ஏலக்காய், பட்டை, லவங்கம், கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு, இது எல்லாத்தையும் லைட்டாக வெறும் கடாயில் வதக்கி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் நான். இதை நம்ம போட்டோம்னா இதில் நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ண வேண்டியதில்லை. இது எல்லாமே நம்ம வீட்லேயே தயார் பண்ண பிரியாணி மசாலா மாதிரி தான் இருக்கும்.
அதனால நீங்கள் வெளியில் கடையிலலாம் வாங்கி பிரியாணி மசாலா ஆட் பண்ணாதீங்க. இதை மட்டும் பவுட்ரு பண்ணி வச்சு நீங்கள் பிரியாணி செய்யும்போது போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அது நம்ம இதில் புதினா அண்ட் கொத்தமல்லி ரெண்டுத்தையுமே ஒரு கை அளவு போல் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம எடுத்து வச்சுக்கலாம், லாஸ்ட்டாக நம்ம அதில் சாதம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அதில் போட்டு கிளறதுக்கு. ஸோ இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கனை, ஸோ அதை எடுத்து நம்ம இப்போது இதில் சேர்க்க போகிறோம். சில பிரியாணி பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து உள்ள மசாலா இறங்கியிருக்காது, வெறுமனே ஒரு மாதிரி நிறைய பேருக்கு பிடிக்காது அந்த சிக்கனை சாப்பிட்றதுக்கு. மசாலா இல்லை, வெறுமனே சிக்கனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிக்கனை அவாய்ட் பண்ணியே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா சிக்கனுக்குள்ளே நல்லா மசாலா இறங்கியிருக்கும். அந்த சிக்கனையும் நீங்கள் அதோடு சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்போ பிரியாணி பண்ணாலும் அந்த கறியை வந்து நீங்கள் கொஞ்சம் மேரினேட் பண்ணி வைங்க. இந்த மாதிரி உப்பு மிளகாத்தூள் போட்டு அதுக்குள்ளே நல்லா கொஞ்சம் இறங்கியிருக்கும் இந்த மசாலா. ஸோ இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் போல் தயிர் சேர்க்க போகிறேன். ஓகே, நான் இப்போ இதில் 3 ஸ்பூன் போல் தயிர் சேர்க்க போகிறேன். தயவு செய்து இனிமேல் பிரியாணியெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னா போய் மொஹிதீன்கிட்டையும் ஆம்பூர் பிரியாணி இங்கெல்லாம் போய் க்யூவில் தயவு செய்து நிற்காதீங்க. ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இதை வீட்லேயே சூப்பராக செய்யலாம். ரொம்ப டைம் டியூரேஷனும் கம்மி தான் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு. நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் ½ அன் ஹவரில் நம்ம பிரியாணியை ரெடி பண்ணிடலாம். ஸோ அதனால் கடையிலலாம் பிரியாணி இனிமேல் வாங்கி சாப்பிடாதீங்க, வீட்லேயே சூப்பராக இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ஸோ இப்போ இதில் நான் அப்போ வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு ½ ஸ்பூன் கூட அதில் சேர்த்துக்கோங்க. எனக்கு காரம் இருந்தால் கொஞ்சம் பிடிக்கும், ஸோ அதனால் நான் இதில் 1½ ஸ்பூன் அளவில் சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் மேரினேட் பண்ணுறதுக்காக மிளகாத்தூள் போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு லாஸ்ட்டு மிளகாத்தூள் போடும்போது கவனமாக சேர்த்துக்கோங்க. இதை கிளறி விட்டுக்கோங்க. சூப்பரான பிரியாணி நமக்கு தயாராகிட்டே இருக்கு. ஓகே, நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஒரு 3 மினிட்ஸ் போல் இதை நம்ம மூடி வைக்கலாம். சிக்கன் வெந்திருக்கும் நல்லா. ஓகே, ஐ திங்க் சிக்கன் கொஞ்சம் வெந்திருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்தாலே தெரியுது. ஓகே, இதை நம்ம கிளறி விட்டுக்கலாம். சூப்பராக சிக்கனில் மசாலா இறங்கி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதில் அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் போல் அரிசி எடுத்துருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஒரு ½ கிலோ வரும் அந்த அரிசி. அதனால் நான் ½ கிலோவுக்கு ½ கிலோ சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த அரிசி எப்போவுமே நீங்கள் வந்து ஊற வச்சுருங்க. நம்ம எப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்க போகிறோமோ அப்போயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அரிசியை ஊற வச்சுருங்க. அரிசியை நம்ம இப்போது இதில் போட்டாச்சு, கிளறும் போது இதில் கிளறுங்க, அரிசி உடையாமல் கிளற போகிறோம். இந்த டம்ளரில் தான் நான் அரிசியை எடுத்தேன். ஸோ இதில் நான் வந்து 1 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் அரிசிக்கு 1½ டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ போட்டாச்சு. தேவையான அளவு உப்பும் இதில் நம்ம சேர்த்து என்ன பண்ண போகிறோம், கிளற போகிறோம். இந்த மாதிரி அரிசி சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு வந்து சம்டைம்ஸ் வந்து பிரியாணியில் நம்ம செய்யும் போது கம்மியாகும், ஏன்னா அரிசிக்கும் சேர்த்து நம்ம அதில் உப்பு சேர்க்கணும். ஸோ ஓகே, இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு விசில் போட்டுருங்க. 1 விசில். ஓகேங்களா, இப்போது நீங்கள் விசில் போடுறதா இருந்தால் இதில் 1 விசில் போடுங்க, அப்படி இல்லைன்னா 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு
இப்போ நீங்கள் திறந்து பாருங்கள், சூப்பராக பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இதில் நம்ம இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழையை நம்ம இதில் தூவி பாருங்கள், எவ்வளோ சூப்பரான பிரியாணி. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதில் அதிகமாக ஸ்பைசஸ் இருக்காது. பாருங்கள், சிக்கன் தனியாக அண்ட் ரைஸ் தனியாக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி நீங்கள் சாப்பிடுவீங்க. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு.